Happy day! Welcome to Stock Insights. இன்னைக்கு ஜூலை 20ஆம் தேதி HDFC Bank Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஷேரோட பிரைஸ் இன்னைக்கு 4% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 9060 crore கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மிஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் வீக்கா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வீக்கா இருக்கு. மார்ஜின் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது. பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா அசெட் குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. லோன் growthம் நல்லா க்ரோ ஆயிருக்கு. எல்லா அனலிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்ல ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க HDFC பேங்க்குக்கு. பட் லாங் டேர்ம்ல growth கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெய்னர் வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப HDFC பேங்க் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 4.72% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 781, புக் வேல்யூ 390, ஸ்டாக்கோட P 15.2, இண்டஸ்ட்ரியல் P 15.4, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 7.02%, return on equity 13.6%, 52-week high 1020, 52-week low 727. Debt to equity 6.21, debt 37 lakh 33,200 crore வச்சிருக்காங்க. Earnings per share 51.4. Promoter holding 0, pledging 0. Return over 6 months negative return. Return over 1 month 16.3% negative returns. 6 மாசத்துலயும் ஒரு வருஷத்துலயும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 2, கரண்ட் ரேஷியோ 2.03, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 22.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் கம்மி ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1,10,144 crore வச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ ஃபர்ஸ்ட் டைமா 3 lakh crore கிராஸ் பண்ணிருக்கு. EBITDA 54,067 crore கொடுத்திருக்காங்க. OTC பிசினஸ்ல 4 இயர்ஸ்ல ஹையஸ்ட் ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. ரீட்டைல் ரெவென்யூ 1% 11.6% க்ரோ ஆயிருக்கு. ஜியோ ரெவென்யூ 10.8% க்ரோ ஆயிருக்கு. ஃபியூச்சர் growth என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா ரீட்டைல், FMCG, AI, டேட்டா சென்டர்ஸ், சோலார் அண்ட் பேட்டரி பிசினஸ் தான். அடுத்ததா இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 0.44% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1332 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. L&Tக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. 10,000 to 15,000 crore. சத்தீஸ்கர் அயர்ன் ஒன் ஹேண்ட்லிங் ப்ராஜெக்ட், வெஸ்ட் பெங்கால் ஸ்டீல் பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் பிளஸ் ஜிங்க் ப்ராசஸிங் EPC ப்ராஜெக்ட், இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் L&Tயோட ஆர்டர் புக்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. லார்சன் அண்ட் டியூப்ரோ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.01% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3,815 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 6% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை மிஸ் பண்ணிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 16 பேசிஸ் பாயிண்ட் கம்மி ஆயிருக்கு. அசெட் குவாலிட்டியும் ஸ்ட்ராங்கா இல்ல. கார்பரேட் லோன் growth ஹெல்த்தியா இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இப்ப எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 5.31% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 712, கரண்ட் பிரைஸ் 1,258, 52 வீக் ஹை 1,418, 52 வீக் லோ 1,041. ஸ்டாக்கோட PE 14.1, இண்டஸ்ட்ரியல் PE 15.4, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6.24%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.1%, டெப்ட் டு ஈக்விட்டி 7.47, டெப்ட் 16 lakh 56,431 crore வச்சிருக்காங்க. earnings per share 89.4, promoter holding 7.87%, pledging 0%. ரிட்டர்ன் ஓவர் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 3.39% பாசிட்டிவ், ஒரு வருஷத்துல 2.82% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா 6 மாசத்துல கம்மியா தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 1.78, கரண்ட் ரேஷியோ 2.13. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 20, அதுக்கும் முதல் இயர் 22.1%, ஸோ லாஸ்ட் இயர் கம்மியா இருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் 21.6, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் 22.4, ஸோ லேட்டஸ்ட் குவார்டரும் கம்மியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. 10,797 crore நெகட்டிவ்ல இருக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. வாட்டர் வெபாக் இன்னைக்கு 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி ஆல்மோஸ்ட் 600 crore வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆர்டர்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் பெங்களூர் வாட்டர் போர்டுக்காக எக்ஸிக்யூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 27ல 15 to 20% ரெவன்யூ growth எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க.
ஆல்ரெடி இந்த இயர்ல மட்டும் இந்த ஷேரோட பிரைஸ் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாட்டக் வபாக் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 4.01% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 2070 பர் ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 0.51% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.36% கிரீன். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.68% ரெட். நிஃப்டி பேங்க் 1.42% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்க்குறோம். மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் ட்ரெண்ட் 2.29% கிரீன். அடுத்ததா சிப்லா 2.28% கிரீன். JSW Steel 1.73% கிரீன். பாரதி ஏர்டெல் 1.37% கிரீன். அதுக்கப்புறம் NTPC, ONGC, நெஸ்லே இந்தியா, பவர் கிரிட், ஹிண்டால்கோ, HCL டெக், டெக் மஹேந்திரா, கோல் இந்தியா, ICICI பேங்க், சன்ஃபார்மா, மேக்ஸ் ஹெல்த், ITC, ரிலையன்ஸ், கிராசிம், அல்ட்ராடெக் சிமெண்ட், ICICI பேங்க் இவங்கெல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். நிஃப்டி 50ல ஆக்சிஸ் பேங்க் 5.34% டவுன். HDFC பேங்க் 4.87% டவுன். கொடாக் பேங்க் 2.46% டவுன். மாருதி 1.87% டவுன். ஜியோ ஃபினான்ஸ் 1.86% டவுன். பஜாஜ் ஃபினான்ஸ், SBI லைஃப், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இண்டிகோ, இன்ஃபி, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், TCS, HM மோட்டார், M&M, BEL, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அட்டனல், பஜாஜ் ஆட்டோ இவங்க எல்லாமும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிஃப்டி 100, 200, நிஃப்டி 100, 200, 500 எல்லாம் ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மிட் கேப் 50 0.30% கிரீன். ஸோ மிட் கேப் ஃபிளாட்டா கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் 0.01% டவுன். நிஃப்டி ஸ்மால் கேப் 100. இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150, ஸ்மால் கேப். ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் எல்லாமே மோஸ்ட்லி ரெட். ஆனால் சில இது மட்டும் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 0.75% ரெட். FMCG 0.39% green. Nifty IT 0.16% red. Nifty Media 0.89% green. Nifty Metal 0.84% green. Nifty Pharma 1.29% green. Nifty PSC Bank 1.24% green. Private Bank 2.49% downல trade ஆயிட்டு இருக்கு. Nifty Realty 0.82% red. Healthcare greenல trade ஆயிட்டு இருக்கு. Oil and gas greenல trade ஆயிட்டு இருக்கு 0.50%. And then Nifty Chemicals 0.62% green. Nifty REITs and Realty 0.18% down. Nifty Cement 0.52% greenல trade ஆயிட்டு இருக்கு. Sensex எப்படி trade ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.74%, 0.77% downல trade ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 96.50ன்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ருப்பி இன்னும் வீக்கா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Brent crude future பார்த்தலாம் 90.74, 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $90.75 per barrelக்கு. ரேட் பார்த்தலாம் 20th ஜூலை இன்னைக்கு 24 karat gold per கிராமுக்கு 17 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14,346. 22 karat gold per கிராமுக்கு 13,150. 18 karat gold per கிராமுக்கு 10,759 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பிரைஸ் பார்த்தரலாம் per கிராமுக்கு 235 per கிராம்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சில்வரோட பிரைஸ்.